தேங்காய், 4 பல் பூண்டு, சின்ன இஞ்சி, இந்த மாதிரி குட்டி இஞ்சி, வரமிளகாய் 4, வெங்காயம் ஒரு கைப்பிடி அளவு, புதினா ஒரு கையளவு, இந்த மாதிரி சின்ன தக்காளி 2, கடலைப்பருப்பு 2 ஸ்பூன் எடுத்திருக்கேன். இதெல்லாம் எண்ணெய் ஊற்றி வதக்கிக்கலாம். வெங்காயம் போட்டாச்சு. வெங்காயத்தை வதக்கிட்டுருக்கோம். வெங்காயம் லைட்டாக வதங்கினதும் கடலைப்பருப்பை இதில் சேர்த்துடலாம். அதையும் சேர்த்து வதக்கலாம். கடலைப்பருப்பும் வறுத்தாச்சு. வரமிளகாய் போட்டுடலாம். தக்காளி போட்டுடலாம். தேங்காயும் சேர்த்துடலாம். தக்காளி தேங்காய் எல்லாம் ஒன்றா தான் சேர்த்துருக்கேன். இப்போ புதினாவும் சேர்த்துடலாம். இப்போ இதெல்லாம் ஒரு தடவை வதக்கிட்டு ஆஃப் பண்ணிக்கலாம். இது கூட கொஞ்சம் புளி போடுறதுனாலும் போட்டுக்கலாம். நான் தக்காளி 2 போட்டிருக்கிறதுனால புளி சேர்க்கல. உங்களுக்கு இதில் புளி சேர்த்துக்கலாம் அப்படின்றதுனாலும் சேர்த்துக்கலாம். இப்போது வதக்கியாச்சு. அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். சட்னிக்கு எல்லாம் வதக்கியாச்சு. அடுத்து ஆற வச்சுட்டு சட்னி அரைக்கிறது தான். ஆறிடுச்சு. மிக்ஸி ஜாரில் போட்டு அரைச்சிடலாம். தக்காளி எடுத்துடலாம். தக்காளியை கடைசியில் போட்டு அரைச்சிக்கலாம். இதெல்லாம் அரைச்சிடலாம். தேவையான அளவு உப்பு. முதல்ல இதை அரைச்சிருவோம். கடைசியாக தக்காளி போட்டுக்கலாம். புதினா சட்னி அரைச்சிட்டோம். அதிக தண்ணியெல்லாம் ஊற்ற வேண்டாம். நம்ம அரைச்ச மிக்ஸி ஜாரை கழுவி மட்டும் இதில் ஊற்றினா போதும். அதே போல் மேலே எதுவும் தாளிக்கவும் தேவையில்லை. இதே போதும். இது கூட தேங்காய் சட்னி மட்டும் வச்சுக்கிட்டோன்னா சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். நீங்களும் இது போல் புதினா சட்னி பருப்பெல்லாம் போட்டு செஞ்சு பாருங்கள். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். மற்றவங்களும் பார்க்கணுன்னு நினச்சா ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.